ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி சுவையான ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு 5 வெங்காயத்தை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 5 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துப்போம். அந்த கடாயை நல்லா சூடேற்றிடுவோம். சூடேற்றி முடிச்சதும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ கடலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கடலை எண்ணெய்னா நீங்கள் வேறு எதனா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நம்மளுக்கு இப்போ சூடாயிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அப்புறம் தக்காளியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ரெண்டுத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியது தான். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதும் நம்ம இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆச்சி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். ஃபைனலாக நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. இதை ஆட் பண்ணி முடிச்சதும் நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடாகினதும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அதை ஒரு தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எதுக்குன்னா, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்காக இப்போ நான் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி, ஸோ நல்லா தண்ணியாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த புளி தண்ணி கரைச்சலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம மஞ்சத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நாங்கள் கண்ட மீன் ஒரு 1 kg அளவுக்கு நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டில் ஒவ்வொரு கண்ட மீனுடைய அந்த துண்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஸோ ஊற வைக்க போகிறோம். ஊற வைக்கிறதுக்கு நம்ம இது மேக்ஸிமம் இது 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் ஊற வைக்கலாம். நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எங்களுக்கு இது 1 ஹவர் ஊறிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நாங்கள் ஃப்ரை பேன் நல்லா ஹீட் ஆகி அதில் நல்லா ஆயில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரையை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதில் காரம் எப்படி இருக்குது, உப்பு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எண்ணெய் நம்ம நிறைய ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். பாருங்கள், நல்லா அந்த மசாலாலாம் ஊறி நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ தேவையான அளவுக்கு நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் எண்ணெய் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. காயாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப பிளாக் கலரில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ எங்களுக்கு அந்த ஒரு மீன் நல்லா இருந்தது, டேஸ்ட்லாம் ஓகே. ஸோ சால்ட்டெல்லாம் கரெக்டான லெவலில் இருந்தனால இப்போ நாங்கள் ரிமைனிங் இருக்க எல்லா மீனையும் வந்து ஒவ்வொன்றா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரை பேனில் போட்டுக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த ஃபிஷ் அங்கே தவாவில் வைக்கும் போது இந்த மசாலாஸ் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். அதனால் நம்ம கையிலேருந்து கொஞ்சம் எடுத்து மசாலாஸும் நம்ம அந்த தவாலே டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுனா, நம்மளுக்கு மசாலாவுடைய ஐட்டம்ஸ் வந்து அதில் நிறைய கிடைக்கும். நம்மளுக்கு டேஸ்ட்னஸும் நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தான் கைஸ். இப்போது நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.